சீட் இருக்கு, ஆனா பெரியவங்க பக்கத்துல உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்காந்தா ரோடு. ஏய், யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே கால் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா கரெக்டா கேட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வருதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்? டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்ப கண்டக்டர் ஒரு 2 டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃப்ளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃப்ளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுங்க. ஓ, இப்போ ஃப்ளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வெளியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார்? எதுங்க? ஆஹா, வளைய இருக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சு இருக்கிறாரா சாமி? ஆமா, செக்கிங் வருவாங்க, செக்கிங் வருவாங்க, வருவாங்க வருவாங்க வருவாங்க. வரட்டும். ஏன் எடுக்கலன்னு கேட்பாங்க. போடா வெண்ணே. உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? நீ டிக்கெட் எடுக்கலாம்ப்பா, எனக்கு நானே எடுத்துக்க, நீ பேசாம இருந்தா போதும். சும்மா போய் உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. வந்தாங்கல்ல வந்தாங்கல்ல வந்தாங்கல்ல. சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தரோம். 2 பேருமே டிக்கெட் எடுக்கல, வரஞ்சாங்கி நானாச்சும் எடுத்துருப்பேன், அதையும் கெடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல. வர்றானே இந்த பாரு, நான் ஒரு ஐடியா சொல்ல கேட்கல. நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. வரட்ட வரட்ட விட சொன்னா ஊழ விடுற. அது சும்மா இருப்பா. டிக்கெட் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் டிக்கெட் கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட்? கண்ட நாய்க்கு நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாய்கிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயை கேளுங்க. சார் இந்த பிரார் சார், இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கு இது? இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா, போடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம். காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை. என்னடா இப்படி எத்தனை பேர் கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். சார் கொஞ்சம் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா பாப்பா இருக்கு. இந்த 50 ரூபாவை லஞ்சம் சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் வர்றேன். கை நீட்ட வேலையை மாத்திக்கிறாங்க. இந்த 50 ரூபாய் லஞ்சம் மாத்திக்க.